ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம், பசிக்கும் போது நான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த டைமில் கூட நான் கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றேன். இன் பிட்வீன் பசிக்கும் போது தான் நான் சிப்ஸு சாப்பிட்றேன், சம்டைம்ஸ் இனிப்பாக ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த 10 ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கோ அப்போ ஒரு கேரட் சாப்பிட்லாம், இல்லை குக்கும்பர் சாப்பிட்லாம், இல்லை வேக வச்ச கார்ன் சாப்பிடலாம். ஸோ மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பசியும் குறையும். அதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி பசி உணர்வு வர்றதும் உங்களுக்கு குறையும். சத்தான ஒரு ஆகாரமும் கூட. ரெண்டாவது, முளைக்கட்டிய தானிய வகைகள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முளைக்கட்டிய தானிய வகைகளில் நிறைய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இது உங்களுடைய வயிற்றுக்கு ஒரு நிரம்பிய உணர்வை, அதாவது பசி குறையக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அடிக்கடி முளைக்கட்டிய தானியங்களை எடுத்துக்கோங்க. அது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அது கூட நீங்கள் துருவின கேரட்டு, துருவின வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு எலுமிச்சை சாறு, மிளகு பொடி சேர்த்து நம்ம ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ முளைக்கட்டிய தானியங்களை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் கூட, வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது, கருப்பு உளுந்துனால செஞ்ச உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு ரொம்ப நல்லது. அது அவங்களோட ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடியதும் கூட. கருப்பு உளுந்துனால செஞ்ச களி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்து பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா வேக வச்சுட்டு அது கூட தேங்காய் பால், தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சத்தான ஆகாரம் கூட. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது, சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம். முக்கியமாக கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலையினால் செய்த சுண்டல் வகைகள் எடுத்துக்கும் போது இது அவங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக்குக்கும் ரொம்ப நல்லது. ஓவுலேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டை கரெக்டாக உருவாகிறதுக்கு இந்த கருப்பு சுண்டல் ரொம்பவே எடுத்துக்கலாம், கொண்டைக்கடலை சுண்டல். ஸோ இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். ஐந்தாவதாக, சிறு பயிறு, அதாவது பச்சை பயிறு சேர்ந்த சுண்டல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது செரிமானத்துக்கும் நல்லது. அதே சமயத்தில் நல்ல புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டை கரெக்டாக வெளியாகிறதுக்கு, வயிறு நிரம்பிய உணர்வு, அந்த சாட்டிட்டி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவதாக, வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையில் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது உங்களோட ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ நீங்கள் வேர்க்கடலை சுண்டல் எடுத்துக்கிறது, இல்லை வேர்க்கடலையை வறுத்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே நல்லது. ஏழாவதாக, நம்ம வெஜ் ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு அது கூட எக்கு சேர்த்து ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கிறது. இல்லை சைவமாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஆம்லேட் மாதிரி சேர்த்து எடுத்துக்கிறது. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கிறதுனால அது நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது, தேவையான அளவு மட்டும் நம்ம சாப்பிடலாம். எட்டாவதாக, வறுத்த மக்கானா எடுத்துக்கலாம். இந்த தாமரையோட விதைகள். ஸோ இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு வயிறு நிரம்பிய உணர்வையும் அது கொடுக்கும். ஸோ இதை நம்ம வறுத்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி உணர்வும் குறையும். ஸோ அடிக்கடி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற கிரேவிங்ஸும் இருக்காது. ஒன்பதாவது, சிறுதானியங்களில் செய்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேழ்வரகுல பணியாரம் செய்கிறதோ, கம்பு, கேழ்வரகு, திணை இதில் செய்த பலகாரங்கள் நம்ம சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது. அதில் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் நிறைய இருக்கும். ஸோ கேழ்வரகுனால் செய்த ஒரு களியோ, இல்லை கேழ்வரகு சத்து மாவு கஞ்சி மாதிரி எடுத்துக்கிறது, அதே மாதிரி திணையை லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி, அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பத்தாவதாக, எள்ளு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த எள்ளு அப்படிங்கிறது ஃபைட்டோ
ஈஸ்ட்ரோஜன் வந்து நிறைய இருக்கும். ஸோ எள்ளு, ராகி, பனை வெல்லம், அது கூட வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அடிக்கடி நம்ம வந்து ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது வெயிட்டும் வந்து குறையும். அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டான டைமில் வராது. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி இந்த 10 உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட, அதே சமயத்தில் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும், வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்க வேண்டிய 10 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.